ஏன்னா எல்லாம் ஃபுல்லு நேற்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் எல்லாம் ஃபுல் போதியில் வந்திருந்தாங்க. 2024 இதுதான் மேக்ஸிமம் ட்ரெண்டிங் விநாயகர் கைஸ். ஒரு 6 feet 3.5K டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க கைஸ். இந்த விநாயகர் 3 விநாயகர் போட்டிருக்கோம். இது நான் உள்ள வந்து உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்கோம் கைஸ். லாஸ்ட் 2 vlogமே நம்ம அந்த மாதிரி சிலை, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிலை தான் பார்த்துருந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம சவுத் இந்தியாவில் தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் தாண்டி நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு என்னென்ன சிலை இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குன்ட்டு நார்த் இந்தியாவுக்குலாம் போக மாட்டோம். நம்ம ஷாப்பில் கொஞ்சம் அந்த மாடலுக்கு ஏற்ற டிசைனுக்கு வந்திருக்கு கைஸ். அந்த மாடலுக்கு வந்திருக்கு. அது என்னென்னன்ட்டு உங்களுக்கு ரஃப்பாக காட்டுறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ், இப்போ நீங்களே பார்த்ததுங்க ஒரு விநாயகர் ரஃப்பாக நம்மக்கிட்ட என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணலாம் கைஸ். ஒரு விநாயகர் என்னென்ன மாடல்ஸில் வந்துக்குது, அதில் என்னென்ன சிறப்பம்சம்லாம் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம் கைஸ். இந்த விநாயகர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையிலே ஒரு வேறு லெவல் டிசைன் தான். இங்கே பாருங்கள், கீழே பாம்பு வச்சு தாமரைப்பூ மேலே உக்கான்னு ஒரு டிசைன் தான். இந்த விநாயகர் மேலே பாம்பு வந்திருக்கு. சைடில் இது வந்து அவங்க மம்மி ஆர் ஒரு சாமி, அது என்னன்ட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியாது. ஏன்னா சும்மா வாயை விட்டா வச்சுக்கோங்களேன், அதுவே பிடிச்சிப்பாங்க. அதுக்காக தான் எதுக்காக வாயை விடக்கூடாது, எதுக்குமே வாயை விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோசிச்சு தான் எது இருந்தாலும் பேசணும். இது எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு வேறு லெவல் டிசைன் தான். எனக்கு அந்த ரெட்டு இந்த லுக்கு தான் கைஸ், இதுதான் பயங்கரமாக பிடிச்சிருக்கு இந்த விநாயகரில். சரி வாங்க நம்ம அடுத்த விநாயகர் பார்க்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பின்னாடி வந்து ஒரு வில்லேஜே செட்டப் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், இது மாதிரி இது ஒரு சாமி. இதெல்லாம் ஒரு வில்லேஜ் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஒரு வில்லேஜ் டைப்பு. இதெல்லாம் ஒரு இது தபலா வாசிக்கிறவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க சைட்லலாம். இது ஒரு விநாயகர். இந்த விநாயகர் பாருங்க, மேலே மீன் கொடுத்துருக்காங்க, மீனோட சேர்த்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேறு மாதிரி டிசைன் இல்லையா? சரி வாங்க அடுத்த விநாயகர் செக் பண்ணலாம். இந்த விநாயகர் தாங்க, இதுவும் சேம் நம்ம அந்த பாம்பு விநாயகர் மாதிரி. கிட்டத்தட்ட பாம்பு விநாயகர் நம்ம எத்தனை போட்டிருக்கோன்னா இந்த மாதிரி டிசைனில் 3 போட்டிருக்கோங்க கைஸ். நம்ம நார்மலாக அது வந்து அது யார் அடிப்பாங்கன்னா பெயிண்டிங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க தான் அடிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுக்குறது வந்து தெலுங்குக்காரங்க. இந்த விநாயகர் வந்து கொடுக்குறது நம்மளுக்கு ஹிந்திக்காரங்க தமிழ்காரங்க, சாரி தப்பாக சொல்லிட்டேன், தமிழ்காரங்க கொடுப்பாங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க கொடுப்பாங்க. ஹிந்திக்காரங்க எனக்கு கோடானுக்கிட்டே போயிட்டு நாங்கள் பேசி எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த விநாயகர் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் நம்ம இந்த விநாயகர் பார்க்கலாம். இந்த விநாயகர் பாருங்க, ஒன் ஆஃப் தி ட்ரெண்டிங் விநாயகர். நம்ம 2024 இதுதான் மேக்ஸிமம் ட்ரெண்டிங் விநாயகர் கைஸ். ஒரு 6 feetல இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் விநாயகர், வேறு லெவல். இங்கே பார்த்தீங்களா ஆர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹிந்தி வேர்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. பின்னாடி அப்படியே ஒரு நெமலி வடிவம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் உண்மையிலே எனக்கு இன்றைக்கி ரொம்ப பெஜார் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா ஒரு தப்பாக சொல்லக்கூடாது, ஒரு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, நான் ஷேர் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நான் உங்கள் சேனலில் உங்கள் கடை ப்ரமோட் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ டிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 3.5K டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க கைஸ். வாய்ஸ் ரோல் ஆகுது, ஏன்னா காலையிலேருந்து வேலை செஞ்சு தான் ரொம்ப சோர்வாயிட்டு தான் இப்போ நான் vlog பண்ணிகிட்ருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அப்பப்போ ரோல் ஆகுது, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். கிட்டத்தட்ட 3.5K டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க கைஸ். ஜஸ்ட்டு 10K 10.5K 10.05K இருந்துச்சு அவங்களுக்கு சேனலில். சரி, அவங்க அவ்வளோவே டிமாண்ட் பண்ணாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கே 3K டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, இதுவே 100K 1 மில்லியனுக்கெல்லாம் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இப்போ நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட ப்ரமோஷனல் இன்கமே எவ்வளோ வருதுன்ட்டு. ஒரு வீடியோ நம்ம ப்ரமோட் பண்ண வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு 30 seconds வீடியோ தான், அதுக்கு எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் வந்து சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளும் கிட்டத்தட்ட அத்தனை வருஷம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது.
நம்மளுக்கு அது பத்தாது. இன்னும் நம்மளோட ஃபேமிலி மெம்பரில் இன்னும் பயங்கரமாக வந்தால் தான் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் கைஸ். ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு ஆசையாக வரும். ஓ இத்தனை ஃபேமிலி மெம்பர் வந்திருக்காங்கன்ட்டு நம்ம வீடியோஸ்லாம் மேக் பண்ணலாம். நம்ம ஆனால் ஒன்றும் பண்ண முடியல இப்போதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுக்கப்புறமா படுவோம் கைஸ். நம்ம அடுத்து விநாயகர் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு ராம் மந்திர் செட்டப்பு. பின்னாடி கஸ்டமர் வந்துட்டாங்க, நானும் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ராம் மந்திர் செட்டப் பின்னாடி ஒரு வேறு லெவல் டிசைன் தான். சரிங்க கைஸ் வந்து கண்டிப்பாக மாட்டேன், கஸ்டமர் வந்துட்டாங்க கைஸ். ஆல்மோஸ்ட் கஸ்டமர் போயிட்டாங்க. இந்த லைட்டு தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு அப்போலேருந்து. அவங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபீட்ஸ் 12 ஃபீட்ஸ் வரும். நம்ம கிட்டலாம் 11 ஃபீட்ஸ்லாம் புக்கிங் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டாக் மேபி நம்மளோட மைண்ட் செட் பொறுத்து தான் இறக்கணுமா இல்லையான்ட்டு. இறக்குனா அந்த விளாக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குங்க. சரி வாங்க நம்ம விளாக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த நேரம் பாருங்க கைஸ், கிட்டத்தட்ட ஒரு வேறு மாதிரி தான் ராம் மந்திர். ராம் மந்திர்னாவே எப்போ அயோத்தியா கட்டினாங்களோ அப்போலேருந்து கைஸ் இந்த ராம் மந்திர் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ராமர் பக்கத்தில் ஹனுமான், அங்கே அயோத்தியா, அப்படியே ஒரு விநாயகர் செட்டப். இவ்வளோ தான்ப்பா ராம் மந்திர். சேம் அந்த விநாயகர் அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு விநாயகர் பார்த்தீங்களா, அதே விநாயகர் தான் இதுவும். இது எப்படி பாருங்கள், இதுவும் சேம் கைஸ். ஆனால் இந்த விநாயகர் எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் லோடில் வர்றதுக்கப்பே மொத்தமே தண்ணியில் மாட்டிக்கிச்சு. நான் உங்களுக்கு அந்த விலாகை சொல்லியிருந்திருப்பேன். அந்த விலாக் பார்க்காதுன்னு போய் செக் பண்ணி பாருங்கள். மலையில் பஸ்ஸுன்னு கரைஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. இந்த விநாயகர்லாம் திரும்ப மேக்ஸிமம் ஏதோ பண்ணுற வேலை நம்ம கையால் என்னென்ன வித்திங்கெல்லாம் இருக்கோ அந்த வித்திங்கெல்லாம் இறக்கி இது ஓரளவுக்கு வர வச்சுருக்கேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது இந்த விநாயகர்லாம். எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாமே பிடிச்சி விநாயகர் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், இது சேம் ராம் மந்திர்லேயே ஒரு மஞ்சள் கலர் விநாயகர், ஒரு வேறு லெவல் தான். உள்ளுக்குற எல்லா விநாயகருமே பார்த்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட வெளியே அங்கே ஒரு விநாயகர் இருக்குது, அங்கே ஒரு விநாயகர் இருக்குது. நீங்கள் ஒரு ரஃப்பாக நான் காட்டியிருந்தப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க அந்த விநாயகர் எப்படி இருக்குதுன்ட்டு. வெளியே உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி வராது கைஸ், அதனால தான் நான் வெளியே வரல. இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ், ஒரு வேறு லெவல் விநாயகர் தான். கிட்டத்தட்ட மாடு பின்னாடி இருந்து வருது. இந்த விநாயகருக்கு பெருசாக எந்த விநாயகருமே ஆர்ச் இல்லை கைஸ். மேலே ஒரு ராமர், அங்கே ஏதோ சைடில் ஒரு வேறு தேவிங்கெல்லாம் இருக்காங்க, தேவிங்கள ஒரு சாமிங்க இருக்காங்க. இது எப்படி இருக்கும், ஆனால் விநாயகர் மட்டும் சின்னது. நிறைய பேர் பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க இந்த விநாயகர். ஆனால் நாங்கள் என்ன எல்லாம் ஒரு அளவுக்கு இருக்கட்டும்ன்ட்டு எட்டுன்னு வந்து வச்சுருக்கோம். இது எப்படி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த விநாயகர் 3 விநாயகர் போட்டிருக்கோம். இது நான் உள்ளே வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. கிட்டத்தட்ட 3 விநாயகர் போட்டிருந்தோங்க. அந்த 3 விநாயகரும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் இருக்குது, அங்கே ஒரு விநாயகர் இருக்குது, ஒன்று அந்த ஷாப் அண்ட் ஒரு விநாயகர் இருக்குது. கிட்டத்தட்ட 3 விநாயகர் போட்டிருந்தோம். இந்த விநாயகர் கிட்டத்தட்ட நான் இறக்கி ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஆச்சு. இந்த விநாயகர் இறக்கி 2 ஹவர்ஸ்க்குள்ளே புக்கிங். ஒன்று என்ன பண்ணுறது, வெளியூருக்காரங்க வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, புக் ஆகிடுச்சு. ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்க்கான புக் ஆச்சு. அது எவ்வளோன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இந்த விநாயகரும் புக் ஆகிடுச்சு கைஸ். இந்த விநாயகர் எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டம்னா, நேற்று தான் புக் ஆச்சு. அந்த விநாயகர் வந்து என்னை இஷ்டாங்க கைஸ். எனக்கு ஒரு பக்கம் பெஜார் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஃபுல்லு நேற்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் எல்லாம் ஃபுல் போதியில் வந்திருந்தாங்க. போதியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அது ரேட் பேசினாங்க, அது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திருப்பும் அந்த விநாயகர் போயிட்டாங்க கைஸ். அங்கே ஒரு விநாயகர் பார்த்தீங்களா, அந்த விநாயகர் போயிட்டு இந்த விநாயகர் எவ்வளோ கொடுக்குறேன் அதுவும் ரேட் பேசிட்டாங்க. திருப்பும் இந்த விநாயகருக்கு வந்துட்டாங்க கைஸ். ஒருத்தருக்கு ஒரு விநாயகர்கிட்ட அவங்களுக்கே சண்டை ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு வந்தாங்க. நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மணி வெளியே சண்டை. என்ன பண்ணுறது, நான் சைலண்ட்டாக நின்றுக்கினேன். எனக்கு ஒரு பக்கம் ஏன்னா வீடியோ எடிட்டிங் போயிட்டுருக்கு. நான் மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணிகிட்ருப்போம் கைஸ். நம்ம வீட்டில் எப்போ நம்ம இந்த ஷாப்புக்கு வந்துட்டோமோ வீட்டில் எல்லாம் போய் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதில்ல. இங்கே vlog எடுத்து வீட்டில் போய் நான் கன்வெர்ட் பண்ணி இங்கேட்டு நான் எடிட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் கைஸ். நம்மலாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருந்துருக்கும். மொபைல் தான் எடிட் பண்ணுவோம், லேப்டாப்பில் எடிட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. இன்னும் அந்த ஷாப்பில் உங்களுக்கு வேறு டிசைன்ஸ்லாம் இருக்குது. வேறு டிசைன்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி சேலைங்கள்லாம் இருக்குது கைஸ். இதே மாதிரி சேலை அங்கெல்லாம் ஷாப்பில் இருக்குது. நான் முடிஞ்சால் அந்த கடைக்கு போனால் உங்களுக்கு நான் அங்கே காட்டுறேன். ஓகேங்களா. ஏன்னா அந்த கடைக்கு நான் மேக்ஸிமம் போகிறதில்ல. கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு அந்த கடைக்கு போய். இன்னும் அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அது அங்கே போய் உங்களுக்கு முடிஞ்சால் அங்கே நான் vlog பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகேங்களா. ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது, அங்கே போய் செஞ்சிடணும். அந்த ஷாப்பில் இப்போ ப்ரெசென்ட் யாருமே இல்லை, ஷாப் க்ளோஸ் தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்க, நான் ஒருத்தன் தான் இங்கே இருக்கேன். அதனால சரி நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது தெரியணும் இல்லையா, தெரியணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மெமரிஸ் இது எப்படி இருக்குன்னு ஒரு வருஷம் கழித்து பார்த்தா நம்ம இந்த விநாயகர்லாம் போட்டிருக்கோன்ட்டு நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஒரு மெமரிஸ் சேர்த்து வைக்கலாம். ஓகேங்களா. சரி, இன்னும் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் அப்கமிங் vlogsல சொல்கிறேன் கைஸ். ஆனால் இன்னொரு விஷயம், நான் லாஸ்ட் vlogல அந்த மாதிரி சின்ன பிள்ளையாரெல்லாம் சொல்லலை. சின்ன பிள்ளையாருங்க
இந்த இதில் கூட சின்ன சின்ன பிள்ளையாரெலாம் நான் எதுவுமே சொல்லலை. நம்மக்கிட்ட சின்ன பிள்ளையார் கூட இருக்குது, ஆனால் இந்த ஷாப்பில் இல்லை கைஸ், அந்த ஷாப்பில் இருக்குது. வேணா உங்களுக்கு அப்கமிங் வ்ளாக்ஸில் கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி பிள்ளையார் கூட இருக்குது கைஸ். இதில் கூட சின்ன பிள்ளையார்லாம் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், சாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது கைஸ், சின்ன சின்ன பிள்ளையார்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே எனக்கு கிட்டத்தட்ட 60 டிசைன் இருக்காங்க. அந்த 60 டிசைனுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க கைஸ். நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னா பீமா ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே விகாஸ் டிகிரி காலேஜ் போகிற ரூட், அதுக்கப்புறமா குப்பம் பைபாஸ் அந்த சென்டர்லேயே தான் இருக்குது. கூகுள் மேப் லொக்கேஷன் வேணால் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லொக்கேஷன் வேணால் வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கைஸ். வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இல்லை, ஒரு அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது கைஸ். அது யாருக்காக இருக்குது, உங்களுக்கு பிள்ளையார் சிலை வேணுன்றோ ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பர் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம சிலை.